ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூனிட்ஸுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அம்மா கிரைண்டர் இருக்குல்ல, இதில் வர்ற சின்ன சின்ன ஃபால்ட்டை எப்படி நம்ம வீட்டில் இருந்தே சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் ஃபுல்லாகவே பார்த்துருவோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஒயர் ப்ளக்கில் மாட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம வயரை கழட்டி வச்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ரிமூவ் பண்ணுவோம். சும்மா நார்மலாக இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ இதில் உள்ள போல்டு எல்லாம் நம்ம கழட்டணும். அதுக்கு இது அப்படியே தலைக்கப்புறம் நீங்கள் வச்சாவே ஈஸியாக வந்துடும். இதை அப்படியே தூக்கி இப்படி நவுத்திடுங்க. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-8 ஸ்க்ரூ இருக்கும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் நம்ம இப்போது ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரி மொத்தம் 5-6 ஸ்க்ரூ இருந்துச்சு. எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்ப இது இப்படியே கவுத்துடுங்க. கவுத்துட்டு நீங்கள் இதை இப்படி தூக்கினீங்க அப்படின்னா வராது. இந்த பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த புஷ்ஷை கழட்டணும். இதுக்கு நீங்கள் இப்படி மெதுவாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த புஷ்ஷு தனியாக மேலே வந்துடும். அதுதான் இதை தனியாக எடுத்துருங்க. இது உடச்சிடக்கூடாது. உடஞ்சா கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் இதை இப்படி எடுத்தீங்கன்னா தனியாக வந்துடும். இந்த சுவிட்சு இருக்குங்க, இந்த சுவிட்சு போயிருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக அதையும் சரி பண்ணிக்கலாம். இதை பிடிச்சி இந்த கேப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ தனியாக வந்துடும். இங்கே ஒரு போல்டு கொடுத்துருப்பாங்க. இந்த போல்டை கழட்டிங்கனாலும் தனியாக எடுத்துடலாம். இப்போ இது உங்களுக்கு சுவிட்சு போயிருந்தால் கூட இந்த 2 வயரு கனெக்ஷன் இருக்குல்ல, இந்த இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த சுவிட்சை கடையில் கூட வாங்கிக்கலாம். கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கடையில் எல்லா கடையிலையும் வச்சுருப்பாங்க. நீங்கள் வாங்கி மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அர்ஜென்ட்டாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த கனெக்ஷனை கட் பண்ணி எடுத்துருங்க. இது தனியாக எடுத்துகிட்டு இந்த 2 ஒயர் இருக்குது இதில், இந்த 2 ஒயரை நீங்கள் இப்படியே ஜாயின் பண்ணி விட்டாவே போதும். ஜாயின் பண்ணிட்டு விட்டு நீங்கள் அதில் டேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு சுவிட்சு இல்லை அப்படின்னா, சுவிட்ச் தேவையில்லைன்னா கூட நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஃபியூஸ் சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு டேப் போட்டுருங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு பேரிங் இருக்குது. அதை எப்படி கழட்டுறது, இந்த வீலையெல்லாம் எப்படி எடுக்கிறது, அப்புறம் இந்த பெல்ட்டு லூஸ் ஆனாலும் உங்களுக்கு மோட்ரு ரொம்ப ஸ்லோவாக ஓடும். மாவு வேகமாக சீக்கிரமாக அரையாது. அதே மாதிரி பேரிங் போச்சுனாலும் உங்களுக்கு மோட்ரு ரொம்ப ஸ்லோவாக ஓடும். கண்டென்சர், இந்த கண்டென்சர் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா இருக்குது. அடி வாங்கிச்சு அப்படின்னா இந்த சில இடத்துல வெடிச்சிருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஆயிருக்கும், இல்லை கருத்து போயிருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கண்டென்சர் ஈஸியாக அந்த ப்ளக்கு தான் அது, இதை கழட்டி எடுத்துகிட்டு நீங்கள் கடையில் ஒன்று புதுசாக வாங்கி மாட்டிக்கலாம். இது வீணாக போச்சா இல்லையான்னு கூட ஈஸியாக செக் பண்ணலாம். இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த 2 ஒயரையும் கட் பண்ணிட்டு டைரெக்டாக உங்களுடைய கரண்ட் ப்ளக் இருக்குல்ல, அதை இன்செர்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு நீங்கள் 2 ஒயரையும் ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா ஸ்பார்க் வரும். ஸ்பார்க் வந்துச்சுன்னா அது நல்ல கண்டென்சரு. ஸ்பார்க் வரலை அப்படின்னா அது வீணாக போச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கண்டென்சர் போயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பெல்ட்டு ஒன்று வீணாக இருக்கும். அது இல்லைன்னா இங்கே பேரிங் போயிருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன சுவிட்ச், இதெல்லாம் சின்ன இது நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்தே சரி பண்ணிடலாம். பெரிய மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள காயில் இருக்குது. காயில் போச்சுன்னா நம்ம ஒன்றாலும் பண்ண முடியாது. அப்போது நம்ம இந்த மோட்டரை கழட்டி கொடுத்து கூட நம்ம காயிலை கட்டி நம்ம திரும்ப ஃபிட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த வீலை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்குள்ள தான் இது பேரிங் இருக்குது, அதையும் எப்படி கழட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.
இந்த வீலை கழட்டுறதுக்கு இதில் வந்து 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 இது எல்லாத்தையும் நம்ம கழட்டி இப்போ எடுத்தால் தான் அது தனியாக வரும். ஸ்க்ரூவில் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். இப்போ எடுத்துட்டோம்னா அது ஈஸியாக வந்துடும். இப்போ நீங்கள் இதை பெல்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இந்த வீலையும் அதையும் தனியாக கழட்டணும், எடுக்கணும். அதுக்கு இது புதுல புஷ்ஷு இதை ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. இதே மாதிரி இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இதை எடுத்து நீங்கள் தலைக்கப்புறம் எப்படி வச்சுட்டு 2 டக்குன்னு அடிச்சிங்கன்னா ஈஸியாக கழண்டுரும். நமக்கு இப்போ வீலை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த இருக்குது இதில் பேரிங். இந்த பேரிங்கை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சுற்றுனுச்சு அப்படின்னா ஓகே, சுற்றல டைட்டாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நமக்கு இந்த பேரிங் இப்போ நல்லாவே சுற்றுது. இதில் எதுவும் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கிரீஸு எதுவும் ஒட்டியிருக்கும், நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். அப்படி பேரிங் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பேரிங்கை நீங்கள் ஈஸியாக கழட்டலாம். இதே மெத்தட் தான். கீழே பிடிச்சிக்கிட்டு நல்லா அழுத்தி அடிச்சிங்க அப்படின்னா பேரிங் தனியாக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு கழட்டி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து நல்லா அடித்தேன். இதை வச்சுட்டு நல்லா டக்கு 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 அடிக்கணும். அடித்தோம் அப்படின்னா அந்த இது தனியாக கழட்டு உங்களுக்கு பேரிங் வந்துடும். பேரிங்கில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கடைகளை கொடுத்து இந்த பேரிங்கை கூட கொடுத்து நீங்கள் வாங்கி காமிச்சு புதுசாக வாங்கி போட்டலாம். இந்த பேரிங் நல்லா தான் இருக்குது. நம்ம திரும்ப அதை மாட்டிடுவோம். திரும்ப மாட்டோம் அதே மெத்தட் தான். இதை மாட்டிட்டு இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தடுப்பு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இருக்குல்ல, இதுக்கு கீழே அந்த பேரிங் வந்துடும். பேரிங் மேலே நிற்க விடாது, இது கீழே வந்துடும். அப்போ அதுக்கு தான் வந்து இது உள்ளே போகும்போது கொஞ்சம் தேக்கி நிற்கும். நல்லா வச்சு அடித்தோம் அப்படின்னா பேரிங்கு கீழே வந்துடும். அவ்வளோதான். கெல்ட்ன பேரிங்கை நான் திரும்ப மாட்டிட்டேன். இது ரிப்பேர் இல்லை, நல்லாயிருக்கு. இங்கே உங்களுக்கு வந்து அது பேரிங் சரியில்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக வாங்கி இதே மெத்தடில் மாற்றிடலாம். சரி, பேரிங்கை மாட்டியாச்சு. பெல்ட்டு இதே மெத்தட் தான். பெல்ட்டு வீணாக போச்சு அப்படின்னு நீங்கள் கழட்டலாம். கழட்டுறதுக்கு வந்து கீழே வந்து பேக்கில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் வந்து தனியாக வந்துடும். தனியாக வந்ததுக்கப்புறம் அந்த பெல்ட்டை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி நீங்கள் பெல்ட்டை உள்ளே விட்டு நீங்கள் அந்த 2 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். சரி, அப்புறம் கண்டென்சர் சொல்லியிருந்தேன். கண்டென்சர் வந்து இது மாட்டுறதுக்கு இது கிளிப் மாதிரி இருக்கு, எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து கிளிப் கண்டென்சர் தான் கொடுத்துருப்பாங்க. தேவைப்படுச்சுன்னா அப்படி பிடிங்கிட்டிங்க அப்படின்னா கண்டென்சர் வெளியாக வந்துடும். நீங்கள் கடையில் போய் இந்த கண்டென்சர் கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மோட்டருக்கு ஃபேனுக்கு எல்லாமே ஒரே மெத்தடில் தான் வரும். சிலப்போ கண்டென்சர் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது ஒயர் உள்ளது கொடுப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ப்ளக்கை 2 கட் பண்ணிட்டு நீங்கள் ஒயரை வந்து ஜாயின் பண்ணி டேப் போட்ட வேண்டியது தான். இதை வந்து எங்கிட்ட வேணால் நீங்கள் மாட்டலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம கண்டென்சர் நல்லாயிருக்கு, அதனால் அதையும் வச்சுருவோம். முடிஞ்சு. இப்போ நம்ம எப்படி கலெக்டணுமோ அதே மெத்தட் எல்லாத்தையும் மாற்றிடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த வீலையும் இதையும் மாற்றணும். அதே மெத்தடில் தான் நம்ம எப்படி கலெக்டணுமோ அதே மாதிரி நீங்கள் மாட்டி இந்த இது வந்து உள்ளே போகாது. அது பாருங்க, கீழே வச்சு 2 அடி அடிச்சிங்க அப்படின்னா உள்ளே இறங்கிடும். இப்போ நம்ம வச்சு அடித்தாச்சு பாருங்கள், அது நமக்கு ஃப்ரீயாகவே சுற்றுது. சரி, இப்போ நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மெத்தட் மாற்றிடுவோம். இதை வந்து கரெக்டாக அதை செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அதில் உள்ள அந்த 4 ஸ்க்ரூ எடுப்போம். இந்த 4 ஸ்க்ரூவையும் அதை வச்சு நம்ம இங்கே டைட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம 4 ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. எடுத்து வச்சுக்க பெல்ட்டை நம்ம மாட்டிடுவோம். பெல்ட்டை நம்ம போட்டாச்சு. மெரிக்கனே சொன்ன மாதிரி அந்த சுவிட்ச் ஒயர் வந்து இதாக இருந்துச்சு. நான் சுவிட்ச் ஒயருக்கு வந்து ஒரு டேப் போட்டு நான் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி சுவிட்ச் வந்து நம்ம டைரெக்டாக போட்டால் தான் வேலை செய்யும். இந்த புஷ்லாம் அதில் இருந்தது, அதை மாட்டிடுவோம். முடிஞ்சு. இப்போ நம்ம இதை தூக்கி மேலே வச்சு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. நம்ம மேலே கழட்டின அந்த புஷ்ஷு அதை வச்சு அப்படியே டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் தலைக்கப்பு தூக்கி வச்சு அதில் உள்ள போல்டு எல்லாமே போட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம டைட் பண்ணிட்டோம். இங்கே திருப்பி வச்சுருங்க. முடிஞ்சு.
இது எம்டி சுவிட்சு. நம்ம சுவிட்ச் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இது போட்டாலும் ஆன் ஆகாது, ஆன் ஆஃப் ஆகுது உள்ளே தான். இப்போ நம்ம தூக்கி வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதான் நம்மளே. இந்த மாதிரி சிம்பிளாக உங்கள் வீட்டில் உள்ள இந்த கிரைண்டர், டேபிள் டாப் கிரைண்டர் இருக்குல்ல, அதை ஈஸியாக, அதை அம்மா கிரைண்டர்னு சொல்கிறாங்க. அந்த கிரைண்டர் வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு சின்ன சின்ன வேலைகள் பழுதாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டிலேருந்தே நீங்கள் ஈஸியாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றலாம்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெல்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கண்டென்சர் எப்படி கழட்டி மாற்றுறது, சுவிட்சை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது, பேரிங் எப்படி கழட்டுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே மொத்தமாக பார்த்தாச்சு. இல்லை ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.